நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக தென்னம்புள்ள போடலாம் அப்படின்ட்டு விதைக்காய்க்குன்னு தனியாக ஒரு தென்னை மரம் போட்டு வச்சுருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா பெருங்காய் மரங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 காய் விழுந்துச்சுங்க இந்த ஒரு 3 மாசமா. அந்த காயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம முளைக்கு போடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா குழி எடுத்துட்டு இருக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இறந்த குழி தாங்க. நாங்கள் தென்னம்புளையெல்லாம் இதில் போட்டிருந்தோங்க. இந்த குழியில் பார்த்திங்கன்னா தென்னம்புளை போட்டிருந்த போது பார்த்திங்கன்னா நாங்கள் மழை பார்த்திங்கன்னா அதிகமாக கொட்டியிருந்தோங்க. அந்த மழை இருந்ததுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா குழி தோண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. ஏன் இதில் மழை போட்டுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தென்னம்புளை வந்து மடார்னு வேணுன்றக்க ஆரம்பிக்குங்க. 2வது நம்ம தென்னம்புளைக்கு ஒரு 10 நாள் தண்ணி விடாம விட்டாலும் பார்த்திங்கன்னா, அந்த தென்னம்புளை வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த மழையோட ஈரப்பதத்திலேயே தழைஞ்சுக்குங்க. குழி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இது 1 1/2 அடி குழிங்க. இந்த 1 1/2 அடி குழியில் பார்த்திங்கன்னா, தேங்காயில் பூரா இந்த மாரி லைன் அடிக்கிட்டு வரணுங்க நேரா. அப்போ அடிக்கிட்டு வரம்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரே மாரி ஈரம் பிடிச்சி தேங்காயிலலாம் பார்த்திங்கன்னா, தண்ணி ஊறி நம்மளுக்கு மடார்னு தேங்காய் முளைப்பு வரக்க ஆரம்பிக்குங்க. மேலாப்பில் பார்த்திங்கன்னா, மண்ணை தூவிட்டு போட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு வாச தொளிக்கிற மாதிரி நம்ம தண்ணி தொளிச்சு விட்டுக்கோணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.